ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் சூப்பரான டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் பரோட்டா. இது கூடவே வந்து செம்ம டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா தான் வைக்கிறேன். பாதி ப்ரிப்ரேஷன் இங்கே முடிஞ்சிச்சு. எதுவுமே இல்லை, சிம்பிளாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஹோல் கரம் மசாலா, சோம்பு போட்டுட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ட்ரை மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், அது கூடவே வந்துட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இதையுமே கூட போட்டுட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இல்லை, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். காரம் இதில் வராது, ஏன்னா காரத்துக்காக நம்ம வேறு என்னவோ வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா தூவி விட்டு இன்னுமே பொரித்து இதை எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்ல எண்ணெய் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டுக்காலை இதோட ஆட் பண்ணுறோம். ஆட்டுக்கால் நான் ஆல்ரெடி குக்கரில் வந்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டு அது கூடவே பெப்பர், சால்ட்டு அண்ட் டியூமெரிக் பவுடர் அதாவது மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு 7 விசில் வச்சுட்டு அதையும் இந்த மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு கிரேவிக்கான சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் அரைச்சி, தேங்காயில் வந்துட்டு தேங்காய், சோம்பு, கசகசா, அப்புறம் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி ஊற்றி அதையுமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஆப்பத்தோட ஆட்டுக்கால் பாயா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி காரத்துக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சொல்ல மறந்துட்டேன், சாரி.